இங்க ரோஸுங்கிற ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கடலுக்குள்ள தள்ளி விடுறாங்க. அப்போ ஒரு கசாப்புக்காரன் கையில ஒரு கிளவுஸ போட்டுட்டு அது மூலமா அல்ட்ராசோனிக் சிக்னல்ஸ் அனுப்புறான். கொஞ்ச நேரத்துல நிறைய சுறாக்கள் அவளை சுத்தி வளர்த்துருது. ஆனா ஆச்சரியமா அவன் சிக்னல் அனுப்புனதுக்கு அப்புறமும் அந்த சுறாக்கள் அவளை எதுவும் செய்யல. இதனால அவனோட பாஸ் அந்த கிளவுஸ் சரியா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறான். ஆனா கசாப்புக்காரன் கிளவுஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்றான். அதை செக் பண்றதுக்காக அவங்க ரோஸ வெளியே எடுத்துட்டு இன்னொரு பொண்ணை கடலுக்குள்ள தள்ளுறாங்க. ஆனா இந்த டைம் அவன் சிக்னலை அனுப்புனதும் சுறாக்கள் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்த பாஸுக்கு ரோஸ் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. இதனால திரும்பவும் அவன் ரோஸ கடலுக்குள்ள தள்ளி ஒரு பெரிய சுறாவை அவளை அட்டாக் பண்ண விடுறான். ஆனா அதுவும் அவளை அட்டாக் பண்ணாம அப்படியே போயுது. அப்பதான் அவன் ரோஸுக்கு சுறாக்களை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கான். இதனால அவன் ரோஸ தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் சுறாக்களை எப்படி நீ கண்ட்ரோல் பண்றன்னு கேட்டு மிரட்டுறான். ஆனா ரோஸ் அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். இதனால அவன் அதை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா பண்ணி ஒரு டெக்னீஷியன் மூலமா அவளோட தலையில அவளோட பிரெயின் வேவ்ஸ் ரெக்கார்ட் பண்ற ஒரு டிவைஸ பொருத்துறான். அடுத்ததா அவன் ரோஸோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை கடல்ல தள்ளி நிறைய சுறாக்களை அனுப்பி கிளவுஸ் மூலமா அல்ட்ராசோனிக் சிக்னலை கொடுத்து அவளை அட்டாக் பண்ண விடுறான். அப்போ ரோஸ் சுறாக்களை கண்ட்ரோல் பண்றது பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ சடனா ஒரு அலாரம் சத்தம் கேக்குது. பார்த்தா ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் சில ட்ரைப் பீப்புள்ஸ கூட்டிக்கிட்டு ரோஸை காப்பாத்த வந்துட்டு இருப்பான். அதை பார்த்ததும் அந்த கேங் பாஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அனுப்பி சுறாக்களை ஜாக்கை அட்டாக் பண்ண அனுப்பி வைக்கிறான். அதனால ஒரு சுறா ஜாக்கை அட்டாக் பண்ணுது. அதிர்ஷ்டவசமா ஜாக்குக்கு எந்த காயமும் இல்லாம தப்பிச்சிடறான். ஆனா அடுத்த செகண்டே வெடிபொருட்கள் கொண்ட ஒரு ஷார்க் அந்த போட் மேல மோதி போட்டை வெடிக்க வச்சிருது. இதனால போட்ல இருந்தவங்க எல்லாரும் கடல்ல விழுந்துறாங்க. அப்போ அதுல 2 பேரை சுத்தி ஒரு சுறா அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்த ரோஸ் அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி அவளோட கையை கடல்ல நீட்டி சுறாக்கள் அவங்களை எதுவும் செய்யக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே சுறாக்களும் அவங்களை விட்டுட்டு போயிருது. அந்த பாஸ் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே 2 ட்ரைப் பீப்புள்ஸ கடல்ல தள்ளி விட்டுட்டு ரோஸோட மைண்ட் வேவ்ஸ திரும்பவும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண சொல்லி அந்த கிளவுஸ் மூலமா சிக்னல் அனுப்புறான். அந்த டைம்ல ரோஸுக்கு தன்னால சுறாக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு திரும்பவும் சுறாக்களுக்கு சிக்னல் அனுப்புறான். இப்படி 2 பேரும் மாறி மாறி சிக்னல் அனுப்புனதால சுறாக்கள் கன்ஃபியூஸ் ஆகிருது. அந்த டைம்ல அந்த டெக்னீஷியன் ரோஸோட மைண்ட் வேவ சக்சஸ்ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிடுறான். அது தெரிஞ்சதும் அந்த பாஸ் அவளை மயக்கமடைய வச்சு கடல்ல சுறாக்களுக்கு இரையா தூக்கி போட்டுறான். ஆனா அந்த டைம்ல ஜாக் ரகசியமா அவளை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறான். ஆனா கசாப்புக்காரன் ஜாக்கை கண்டுபிடிச்சு அவனை அட்டாக் பண்றான். அப்போ சடனா ரோஸுக்கு மயக்கம் தெரிஞ்சிருது. உடனே அவ ஒரு ஷார்க்கை கண்ட்ரோல் பண்ணி அந்த கசாப்புக்காரனை காலி பண்ணிடுறான். ஆனா அந்த பாஸோட கையில இன்னும் அந்த கிளவுஸ் இருந்ததால சிக்னல்ஸ் அனுப்பி அவங்களை அட்டாக் பண்ண விடுறான். இப்போ ரோஸுக்கு சுறாக்களை கண்ட்ரோல் பண்றது முழுசா தெரிஞ்சிட்டதால அவளும் கைகளை நீட்டி சுறாக்களை கண்ட்ரோல் பண்றான். 2 பேரும் மாத்தி மாத்தி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணதால சுறாக்கள் வெறி பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரியுது. ஆனா இந்த டைம் ரோஸ் தான் ஜெயிக்கிறா. அவளோட மைண்ட் பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி சுறாக்களை அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அது மூலமா கடைசியில அந்த கேங் பாஸ காலி பண்ணிடுறான்.